பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நஃபில் லஃபேர் அவர்கள் 5 USD சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பல நபர்களும் நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்றீங்க. கூடவே கமெண்ட் பண்றது, ஷேர் பண்றது, லைக் பண்றதுன்னு பல உதவிகள் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். யூகேவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ராயல் ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஆர்ட்லரி மேன் சக்சஸ்ஃபுல்லா 10 ஈரானியன் ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா நைட்டோட நைட்டா மிடில் ஈஸ்ட்ல டவுன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? யூகே. யூகே ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், பிரான்ஸ் நேவியோட கமாண்டர் தரப்புல இருந்து என்ன செய்திகள்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்னி வெடிகள் இருக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்ல அப்படிங்களும் சொல்லிக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் அங்கெல்லாம் கன்னி வெடி போட்டிருக்காங்க அப்படிங்களும் சொன்னாங்க. ஆக்சுவலா என்னன்னா, அமெரிக்காவோட நேவி ஏன் உள்ள போல அப்படிங்கிறதுக்கான கேள்வி. கன்னி வெடி இருக்கு அப்படிங்கிறது போல சொல்றதுக்கு, ஆனா கன்னி வெடிகள் எதுவும் இல்ல போல தெரியுது. இப்ப ஈரானோட அந்த ஸ்ட்ரைக்குக்கு பயந்துதான் உள்ள போலியா அப்படின்ற கேள்விகள் இதனால வருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ட்ரம்ப் அவர்கள் சொன்ன கூற்று இது பொய் அப்படிங்கிறது போல பிரான்ஸ் கமாண்டர் தரப்பு செய்திகள் வருது. ரெண்டாவது, பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலிஷன் ஆஃப் வில்லிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா, தானா முன் வந்து உதவும் கூட்டம். ஸோ அதே போல இந்த மிடில் ஈஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அன்பிளாக் பண்ணதுக்கு பிரான்ஸோட ஏர்கிராஃப்ட் கேரியரும் வந்திருக்கு. சார்லஸ் டி குஹேலா பேர் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக ஸோ ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஜிராட் ஃபோர்டு எங்கிருந்தோ அதே பகுதியில இருக்கு அப்படிங்கிறதோட பண்ண செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பிரான்ஸும் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கான சமிகைகள் தெரியுது மிடில் ஈஸ்ட்ல. ஸோ இதுல இருந்து என்ன ஒரு விஷயம், போர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல பெலரூஸோட அதிபரான லுகசெங்கோ அவர்கள் ராணுவ உடையில, இது பீஸ் டைம்லாம் கிடையாது, சந்தோஷமாலாம் இருக்காது, நம்ம போருக்காக தயாராயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல பெலரூஸோட தலைவர் ராணுவ உடையில பேசியிருக்காரு. இது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அந்த ஷார்ட்டா அந்த ஒரு பாயிண்ட் சொல்றேன். இதுக்கு பின்னாடி காரணங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெலரூஸ் போருக்கு தயாராகிறாங்க. ஸோ இதுல இருந்து என்னன்னா, மிடில் ஈஸ்டுக்குள்ள யூரோப் என்ட்ரு ஆகுது. முதல்ல யூரோப்லயே போர் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுல உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் டீல் சவுதி கூட போட்டதா சொல்லப்படுது. UAE, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜோர்டன், இது போல பல நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் போயிருக்காரு, கைகுலுக்கி இருக்காரு. இது போல விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்த ஒரு விஷயம், யூரோப் மிடில் ஈஸ்ட்குள்ள இன்வால்வ் ஆகுறது. இப்போ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய போர் எப்படி யூரோப்ல போருக்கு ரெடி ஆகுது லுகசெங்கோ அவர்களோ, ஸோ அதே போல இப்ப இங்க UAE ரெடி ஆயிட்டு இருக்காங்க. UAE தரப்புல இருந்து சாப்டர் 7 ஐநா சபையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மெக்கானிசமை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது செக்யூரிட்டி கவுன்சில்ல இமீடியட்டா ஆக்ஷன் எடுங்க, நேவிகேஷன் த்ரூ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல போக்குவரத்தை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சாப்டர் 7 வந்து ஆத்தரைஸ் பண்ணணும். மிலிட்டரி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி UAE ஒரு லீகல் கிரவுண்ட வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்களா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போ ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்ப அங்க போக்குவரத்துக்கு பிரச்சனையா இருக்கு. ஸோ அந்த போக்குவரத்துல இருந்து நம்ம விடுவிக்கணும் அப்படின்னா சாப்டர் 7 நம்ம அமல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு லீகலான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா இப்ப UAE ஃபார்முலேட் பண்றாங்க. பிரான்ஸோட ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து இருக்கு. யூகே வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறதா சொல்லிக்கிறாங்க. நியாயப்படுத்துதல். ஸோ அப்படிங்கிறத நம்ம இங்க வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அவங்களாம் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் இல்லை. பட் இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. எடுத்தவங்க கவுத்தோன்னு எதுவும் நடக்க போறது இல்ல. எல்லா நாடுகளும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். மேலும் கன்ஃபார்ம் பண்ணும் விதமா ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவோட அதிபர், தேவதூதர், தேவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டவர், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம 7-8 மாசமும் சொல்லிட்டு இருக்கோம். அமெரிக்கர்களே இன்னைக்கு தான் நீங்க புரிஞ்சிருக்கீங்க. நம்மலாம் 7-8 மாசத்துக்கு முன்னாடி நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேயா? இப்ப மெயினான விஷயம், அவர் தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, இன்னும் இந்த போர் 2-3 வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். அதாவது ஸ்ட்ரைக் ஈரான் மேல தாக்குதல்ங்கிறது இருக்கலாம். இதை விட பவர்ஃபுல்லா இருக்கும். ஈரானியன் சரண்டர் ஆகிறது ஒத்துக்கிற வரைக்கும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடிப்போம், ஸ்டோனேஜ் வரைக்கும் கொண்டு போவோம் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தரப்பின் செய்திகள். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அன்பிளாக் பண்றது
யார் அங்கிருந்து வாங்குறாங்களோ அவங்களோட கடமையே. நாங்க ஹார்டு பார்ட் செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நாங்க ஈரான் அடிப்போம். இதுக்கப்புறம் ஆலைஸ் அந்த வேலையை செய்வாங்க அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள். ஸோ அவங்க உள்ள வரல. இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா யுஏஇ ஒரு ஃபார்முலா ஒரு கிரவுண்ட போடுறாங்க. ஸோ அந்த கிரவுண்டுல மற்ற நாடுகள் லைக் யூரோப்பியன் நாடுகள் உள்ள வர போறாங்க. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட்ல ஈரான் வெர்சஸ் யூரோப் அப்படிங்கிறது போல ஒரு யுத்த களம் ரெடி ஆயிட்டு இருக்கு. யூரோப் இன் த சென்ஸ் உக்ரைனும் உட்பட. ஸோ இங்க ஒரு ரெடி ஆயிடுச்சு, ஜாயிண்ட் அடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. யூரோப்ல ஏர் ஸ்பேஸ் வயலேஷன் அப்படிங்கிறது போல உக்ரைன்ல வந்து எஸ்டோனியால வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ட்ரோன்கள் போயிருக்கு அப்படிங்கோல ஜெயவசன் ஜெயபால் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்க. அதுல எஸ்டோனியா வந்து பாத்தீங்கன்னா கரண்டா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல எஸ்டோனியாக்குள்ள ட்ரோன்கள் எஸ்டோனியால லாத்வேனியா லுத்வேனியா ரெண்டாவது பின்லாந்து வரைக்கும் போயிடுச்சு. பின்லாண்டோட ஸ்டப் அவர்கள் கூட வந்து பண்ண குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாரு. இதுக்கு உக்ரைன்ல இருந்து போலாண்டு போய் போலாண்டுல இருந்து இந்த நாடுகள் வழியா ட்ரிஃப்ட் ஆகி போய் லெனின்கிராடு பகுதிகளில் அடிக்குது அப்படிங்கிற செய்திகள் நம்ம பார்த்திருக்கோம், நம்ம சேனல்லே ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். இதை நீங்க வச்சுக்கணும். இதுதான் நீங்க மேற்கோள் காட்டு கேட்கக்கூடிய கேள்வி. இதுல இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது போல நீங்க கேக்குறீங்க இல்லையா. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லுகஷென்கோ அவர்கள் ஒரு போருக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஒரு போருக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க யூரோப். ஸோ இது ரஷ்யாவை டெஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஆர்ஜின் ஒரு ட்ரோன் உக்ரைன்ல இருந்து ஆர்ஜின் ஆகி போலாண்டு வழியா எஸ்டோனியா லாத்வியா லுத்வேனியா இந்த வழியா கிராஸ் ஆகி வந்து பார்த்தா எஸ்டோனியாவை கிராஸ் பண்ணி போய் ரஷ்யாவை அடிக்குது. இது ஒரு தொடக்கம், இது ஒரு எஸ்கலேஷன். ஸோ அவங்க ஏர் ஸ்பேஸை ஓபன் பண்ணிட்டாங்களா உக்ரைன் அட்டாக் பண்றதுக்கு அப்படின்ற கேள்விகள். ஏன்னா இவங்களோட ஆயுதங்களை நாளைக்கு உக்ரைன் ஏவியேஷன் சொல்லி இவங்களோட ஏர் ஸ்பேஸ் வந்து அடிப்பாங்க. அது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இது போல பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா முடக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஏன்னா அந்த பகுதிகள்லாம் தாக்கப்படணும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஒர்க் இவங்களும் லே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி யுஏஇ ரெடி பண்றாங்களோ மிடில் ஈஸ்ட்ல, அதே போல யூரோப்பியன் நாடுகளும் அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை பிடிக்கிறதுக்கான வேலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்காங்க, ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தையும் சரி எல்லாத்தையும் சரி அங்க அடிக்கணும், அங்க வந்து டவுன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை இறங்கியிருக்காங்க. இதுல ரெண்டு விஷயம். இதுல முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட மேற்கு தெற்கு தென்மேற்கு இந்த பகுதிகள் வச்சு ராஷ்டவண்டவ் இந்த பகுதிகள் வச்சுக்கோங்களேன், பெல்கிராட்ல இருந்து ராஷ்டவண்டவ் வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெவிலி ப்ரொடெக்டடா இருக்கு. டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா வச்சிருக்காங்க. உக்ரைனும் 100 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அனுப்புறாங்க ரஷ்யாக்குள்ள. அங்க ஷார்ட்டான ஒரு ரூட் இருக்கிறதுனால அந்த 3 ஒப்லாஸ்டுக்குள்ளதான் பூந்து போகணும். இது ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் ஈஸியா டிடெக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி அதை அழிக்கிறாங்க. ஸோ மேற்கு அப்புறம் தெற்கு தென்மேற்கு இந்த பகுதிகள் எல்லாமே அவங்க கிளியர் பண்றாங்க. இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மேற்கு வடக்கு வடமேற்கு ஸோ இந்த ரீஜன்ஸை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்றதுக்காக கூட உக்ரைன் இது போல யூஸ் பண்ணலாம். ஒன்னு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பல்வேறு பகுதிகளையும் பிரிச்சு வைக்கணும், பல இடங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும் ரஷ்யா அப்படிங்கிறதுக்காக பிரிச்சு வைக்கலாம். ரெண்டாவது யூரோப் ஒரு போருக்கு ரெடி ஆகுறாங்கன்னா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாத்தையும் தாக்கப்படணும். அதுக்கு இவங்க டெஸ்ட் பண்றாங்க. இது போல நடந்தது அப்படின்னா எப்படி ரஷ்யா ரியாக்ட் பண்ண போறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஹெவியான ஆயுதங்கள் வருது அப்படின்னா எஸ்டோனியா கிராஸ் பண்ணி போகுதுன்னா ரஷ்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், எஸ்கலேஷன். ஒருவேளை அது நடக்குது அப்படின்னா நேட்டோ வெர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிறது போல ஒன்று உருவாயிருமா அப்படின்ற கேள்வி. இந்த இடத்துல தான் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் இந்த உலகமே ஒரு நாடக மேடை. இதையும் நம்ம 8 மாசத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லியிருக்கோம். தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். இந்த சேனல்ல ஒரு தடவை இல்ல பல தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த உலகமே ஒரு நாடக மேடை. இந்த நாடக மேடையில எப்படி நாடகங்கள் அரங்கேற போகுதுங்கிறது தான் விஷயம். ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி எழுதியாச்சு அப்படிங்கிறது போல. அமெரிக்கா இந்த பிரச்சனைகள் இருந்து பின்வாங்கிடுவாங்க, யூரோப் ரஷ்யாவை அண்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது போல. அதுக்கான விஷயம் தான் இப்ப ட்ரம்ப் அவர்களே சொல்றாரு, நான் ஏன் நாட்டோல இருக்கணும், ஈரானுக்கு எகெயின்ஸ்டா பிரச்சனை எல்லாம் அவங்க ஒன்றும் வந்து செய்யல, எதுவும் பண்ற மாதிரி இல்லை, நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிறது போல அதுக்கான கிரவுண்டை லே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நாடக மேடையில நாடகங்கள் அப்படிங்கிறது எனக்கு உதவல, அதனால நானும் அவங்களுக்கு உதவல அப்படிங்கிறது போல விஷயங்கள்ல ட்ரம்ப் அவர்கள் இந்த நேட்டோ வெர்சஸ் ரஷ்யா வார்ல அமெரிக்காவை வெளியெடுக்கிறாரா அப்படின்ற கேள்வி. ஸோ உலகப்போர் 1, 2 அது அப்படியே திரும்ப உலகப்போர் 3க்கு காப்பி அடிக்க பாக்குறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது தப்பா இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்னோட அறிவு கேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். மெயினான விஷயம்
ஸோ இப்போ நேட்டோ வெர்சஸ் ரஷ்யா இது போல ஒண்ணு அதாவது அமெரிக்கா அல்லாத நேட்டோ வெர்சஸ் ரஷ்யா. இதனால வந்து ரஷ்யா வந்து எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க, எல்லாம் செஞ்சிருவாங்க. இது யூரோப்புக்கு தெரியாதா அப்படிங்கிற பல கேள்விகள். இதெல்லாம் பல வருஷமா அனலிசிஸ் தரப்புல பல்வேறு வியூகங்கள் அமைச்சு என்ன மாதிரியான அவுட்புட் வரும் அப்படிங்கலாம் அவங்க ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. மேட்டர் என்னன்னா ரஷ்யா என்கேஜா இருக்கணும். ஓவரா எஸ்கலேட் ஆகக்கூடாது. ஏன்னா ரஷ்யாங்கிறது அணு ஆயுத நாடு. ஓவரா எஸ்கலேட் ஆகி போகக்கூடாது. என்கேஜ் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். இப்ப அதே போலதான் ரஷ்யாவோட தெற்கு. இப்ப ஈரான், மிடில் ஈஸ்ட். இப்ப இந்த மிடில் ஈஸ்டும் யூரோப்பும் ஒருங்கிணைஞ்சு இப்ப இந்த பகுதியில் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கும் போது எப்படி எத்தனை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ பிராந்தியம் ஒரு பிராந்தியம் அப்படிங்கிறது இப்ப பல பிராந்தியங்கள் போருக்குள்ள என்டர் ஆகுது. இப்ப அடுத்தது ஏசியால இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அமெரிக்கா வருவாங்க. இதுல இருந்து அமெரிக்கா வெளியே வந்துட்டா மட்டும் போதும் ஈரான் பிரச்சனையில இருந்து இங்க ஈரோப்புள்ள கொண்டு வந்து சேர்த்தி விட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இங்க எல்லாம் ஃபுல்லா ஜெகஜோதியா நடந்துகிட்டு இருக்கும். இந்த ரீஜன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட்ல இருந்துகிட்டு இருக்கும். இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில போர்ல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இனிஷியலா இன்வால்வ் ஆகலாம், நேட்டோன்ற ஒரு அமைப்பு இருக்குமான்றதே கேள்விதான். இனிஷியலா யாரெல்லாம் இன்வால்வ் ஆகலாம், ஜெர்மனி, போலாந்து, லாத்வியா, லுத்வேனியா, எஸ்டோனியா, பின்லாந்து, ஸ்வீடன். இந்த நாடுகள் மட்டும் இனிஷியலா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மத்த நாடுகள்லாம் அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா, அதுக்கும் நிறைய வியூகங்கள் இருக்கு, வழிகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம தனித்தனியா பார்க்கலாம். இது போக இன்னும் நிறைய இருக்கு. செர்பியாக்கு எகெயின்ஸ்டா ஒரு போர் வருது. பால்டிக் நேஷன்ஸ் மட்டும் பால்கன்ஸ், பால்டிக்ஸ் இங்க சண்டை பிடிப்பாங்க. பால்கன்ஸ் இது ரெண்டு வேற. பால்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செர்பியா, குரோஷியா. சோ அந்த இடத்துல ஒரு யுத்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அனலிஸ்டோட கருத்துக்கள். அடுத்தது இந்த இடத்துல உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சண்டை பிடிக்கிறதுக்கான வழிகள். ஏன் இப்ப இவங்க உள்ள வந்து சண்டை பிடிச்சே ஆகணும் அப்படின்ற கேள்விகள் வரும் இல்லையா? ஏன் இவங்க இந்த நாடுகளும் உள்ள வந்து ரஷ்யா கூட சண்டை பிடிக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கான காரணம் என்னன்னா இந்த பால்கன் வார்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு இப்போதைக்கு. அது கிடைக்க கூடாதுன்னா இப்ப இந்த நாடுகள் உக்ரைனுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணணும். அட்டாக் பண்ணி உக்ரைனோட மேற்கு பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுல வச்சுட்டாங்கன்னா செர்பியாவுக்கு உதவி பண்ண முடியாது. இதுதான் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உக்ரைனோட மேற்கு பகுதிகள், அதுவும் ஒடசா பகுதி, ஏன்னா பிளாக் சி ஆக்சஸ் வந்து பண்ண யூரோப்புக்கு தேவை. ஸோ உக்ரைன்ற ஒரு நாடு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். குட்டியோண்டு ஒரு பகுதி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. பட் இருந்தாலும் விஷயம் இதுதான். ஸோ இதனால மேபி நாட்டோ நாடுகள் உக்ரைனுக்குள்ள வந்து மேற்கு பகுதியை பிடிக்கிறதுக்காக இந்த சண்டை நடக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். இது நடக்குமா என்னன்னு தெரியல. இது எப்படி பேசுவாங்க, எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. என்னோட புரிதல், நீங்க கேட்ட கேள்விக்கு இது ஒரு பதிலா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஜெய்பால் அவர்கள் ட்ரிஃப்ட் ஆகுது அப்படின்னா இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். கண்டிப்பா உக்ரைனோட மேற்கு பகுதி நாட்டோ நாடுகளுக்கு தேவை. அதுவும் குறிப்பா யூரோப்பியன் யூனியனுக்கு தேவை, ஒடசா வரைக்கும். ஸோ அதுக்காக சண்டை நடக்கலாம். ரஷ்யா உள்ள வரலாம். இந்த இடத்துல உக்ரைன்ல வச்சு பெருமளவுல சண்டை நடக்கலாம். இதுக்கு தான் பெலரூஸோட அதிபரான லுகஷெங்கோ அவர்கள் இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க போருக்கு ரெடி ஆகணும் அப்படிங்களும் சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொன்னதுதான் பெலரூஸ் உக்ரைனோட மேற்கு பகுதியை அட்டாக் பண்றதுக்காக அவங்களும் உள்ள வரலாம் அப்படிங்கிறது போல. இதோட போரோட முடிவு அப்படிங்கிறது எந்த அளவுல அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் தான் டிசைட் பண்ணும். ஏன்னா எஸ்கலேஷன் பெரும் அளவுல போர், ரஷ்யாவை ஃபுல்லா டவுன் பண்ணும், ஈராக் ஃபுல்லா அடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்காது. உக்ரைனுக்கான போர் அப்படிங்கிறதுனால அந்த ஃப்ரேம் ஒர்க் ஏற்ற மாதிரி தான் போர் நடக்கும். அந்த பகுதியில தான் சண்டை பெருமளவுல இருக்கும் அப்படிங்கிறது போல எண்ணங்கள். இதனாலதான் ரஷ்யா வந்து பண்ணா பெலரூஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பெலரூஸ்ல ஒரு மிசைல் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள். நீங்க கேட்ட கேள்வி நான் ஷார்ட்டா சொன்னா இதுதான் ஒரு விஷயம். ஒரு போருக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அது இந்த போர் எப்படி வரலாம்னா இந்த மாதிரி இருக்கலான்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது பத்தலன்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண தனியாவே ஒரு வீடியோ. அது ஒரு பெரிய கான்செப்ட். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ நான் புரிஞ்சுட்டு சொல்லக்கூடிய ஷார்ட்டா சொல்லணும்னா இது ஒரு கான்செப்ட். ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள், நிறைய போர்கள், நிறைய விதமான வியூகங்கள் இருக்கு. அதுல நான் ஆப்டா இருக்குன்ற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது MN நம்பியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஹை ப்ரொஃபைல் லீடர்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்றாங்க, எங்க இருந்தாலும் எலிமினேட் பண்றாங்க ஈரான்ல. ஸோ அவங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் டேட்டா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டாக் பிரைஸ் எல்லா பத்தின டீட்டெயில்ஸும் அவங்ககிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நாலேஜ் இல்லாம கான்ஃபிளிக்ட்ல என்டர் ஆனாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஈரானோட ரெஜிம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சஸ்டெயின் ஆகுது இந்த அளவுக்கு லாஸ் இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. எல்லா கமாண்டர்ஸ்க்கும் எல்லா பிளானும் லீக் ஆயிருக்குமா அப்படிங்கிறது போல. அதாவது இந்த மொசைக் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு சொல்றாங்க. இதையும் பல அனலிஸ்ட் பல மணி நேரங்களா வந்து பண்ண வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அலெக்ஸ் அவர்கள், பெட்ரிக் அவர்கள், நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருக்காங்க. பல இதுல நீங்க பார்க்க முடியும்.
ஸோ அதோட சாராம்சம் நான் புரிஞ்சுக்கிட்டதுல ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நம்ம நாட்டு உதாரணமா வச்சு நான் சொல்றேன். 1971ல அமெரிக்கா நம்ம மேல போர் செய்ய வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல இருக்கக்கூடிய இது வேற. நான் இப்ப இருக்கக்கூடிய கணக்குல நான் உங்களுக்கு சொல்றேன். 28 ஸ்டேட் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. அமெரிக்காவுக்கு தெரியும். அமெரிக்கான்னு இல்ல, எல்லாத்துக்கும் தெரியும். மோடி அவர்கள் எங்க இருப்பாரு, எங்க தூங்குவாரு, என்ன சாப்பிடுவாருன்றது எல்லாத்துக்கும் எல்லாம் வெட்ட வெளிச்சமா ஓப்பனா தெரிஞ்சதுதான். பார்லிமெண்ட் எங்க இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்ச ஓப்பன் டேட்டா தான். அமெரிக்காவுக்கு தெரியும், எல்லா பக்கத்துலயும் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், எல்லாமே செய்ய முடியும். சென்ட்ரல் கமாண்டை அவங்க எலிமினேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டாக் பண்றாங்களே வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்தியா என்ன யோசிக்கும், அந்த மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ இங்க அப்ளை பண்ண எப்படி நடக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டும் அந்த 28 ஸ்டேட்டும் தனிநாடா மாற ஆரம்பிக்கும். ஸோ 28 ஸ்டேட் இருக்கு. இப்போ அதுல தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கோங்களேன். சரி, நம்ம ஒரு ஸ்டேட்டா அடிக்க பார்க்கலாம் அப்படிங்களா அமெரிக்கா யோசிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தமிழ்நாடு வராங்கன்னா தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை, நம்ம சென்னையோட சிஎம் கை வச்சிடலாம் அப்படிங்களா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யோசிக்க ஒரு உதாரணத்துக்காக சொல்றேங்க, எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான். சென்னையில வந்து நம்ம சிஎம் வந்து இந்த மதுரை அவர்கள் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று யோசிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கக்கூடிய மத்த நபர்கள்லாம் அது ஒத்துக்குவாங்களான்னு கேட்டா இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 38 டிஸ்ட்ரிக்டும் தனித்தனி நாடுகளா மாறிடுவாங்க. 38 டிஸ்ட்ரிக்டும் தனித்தனி நாடுகளா மாறுறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிக்டும் தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம எப்படி அலைனாங்களா, எப்படி பேசலாம், என்ன பண்ணலாம், எப்படி நம்மளுக்குள்ள உதிரி பாகங்களை ரெடி பண்ணலாம், டிஃபென்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க. நான் இருக்கக்கூடிய பகுதி வச்சுதான் நான் ஓரளவுக்கு சொல்ல முடியும். மற்ற இதை பத்தி எனக்கு தெரியாது. ஓப்பன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால நான் சிம்பிளா சொன்னேன். இப்போ நீங்க பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர் இதை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இவங்க டாக் டீம் அடிக்கிறாங்க. இந்த 3 டிஸ்ட்ரிக்டும் ஒரு கிளப் ஆகி, நம்ம தமிழ்நாட்டை என்ன வேணா பண்ணிக்க, ஆனா நான் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பேன் அமெரிக்கா அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இன்னொரு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபைனலைஸ் ஆகி அது எல்லா டிஸ்ட்ரிக்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒத்துக்கணும். 28 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிக்டும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த போர் நிற்கும். அது வரைக்கும் அமெரிக்கா போர் செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற இந்த 3 மட்டும் சொல்றேன். இப்போ நார்மலா கூகுள் மேப்பா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூருக்கு போறதுக்கு 2 பைபாஸ் வழி இருக்கு அப்படிங்கிற யோசிப்பாங்க. ஆனா அது தவிர பல வழிகள் இருக்கு. இன்னும் சிலருக்கு சொல்லணும் அப்படின்னா மங்கள வழி ஒருத்தவங்க சிலர் சொல்லுவாங்க. ஆனா அதை தவிர இன்னும் பல வழி இருக்கு. இதெல்லாம் இங்க லோக்கலா இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த வழியில போனா, எந்த கட்ல போனா, எந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆவாங்க. இந்த பைபாஸ் எதையுமே தொடாம கோயம்புத்தூர் ரீச் ஆக முடியும். திருப்பூர்ல இருந்து பல வழிகள் இருக்கு. 1 2லாம் கையூட்டெல்லாம் எண்ணிட முடியாது. பல வழிகள், பல சந்து ரோடுகள்லாம் இருக்கு, 2 வீலர் ரோடு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் லோக்கல்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ 40 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போல ஒரு நாள் வரும். ஏன் வேர்ல்டு வார் 1ல இப்படித்தான் சொன்னாங்க, வேர்ல்டு வார் 2ல இப்படித்தான் சொன்னாங்க. கண்டிப்பா அமெரிக்கா இது போல ஒன்று நடந்ததுன்னா ஈரானை பிடிப்பாங்கன்றது ஈரானுக்கு தெரியும். ஸோ 40 வருஷமா ஈரான் ரெடியா இருக்கான். இப்போ ஈரானோட ஒரு கமாண்டருக்கு எல்லா கமாண்டருக்கு எல்லாமே தெரியுமானா இல்ல. இப்போ உளவாளிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கமாண்ட் இருக்குன்னா அதுக்குள்ள ஊடுருவுறாங்க அப்படிங்கும்போது ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பரவுது அப்படின்னா எந்த இடத்துல இருந்து அது லீக் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை அரெஸ்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஆனா இது போல குட்டி குட்டி டிஸ்ட்ரிக்டா இருக்கும்போது குட்டி குட்டி பகுதிகளில் உளவாளிகள் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் போய் ஊடுருவி எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்க முடியுமானா முடியாது. ஒருவேளை அது வெளியே வருதுன்னா எந்த இடத்துல இருந்து லீக் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு கமாண்டர் இருக்காருன்னா அவருக்கு அப்புறம் யாரு கமாண்டரா வருவார்ன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு கமாண்டருக்கு அந்த ஒரு கமாண்டருக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் போர் மிசைல்ஸை இந்த பகுதியில டார்கெட் பண்ணி ஏவணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குமே தவிர உதிரி பாகங்கள் எங்கிருந்து வரும், எங்க அசம்பிள் ஆகும், எந்த இடத்துக்கு டெலிவரி ஆகும், நம்ம அனுக்கணும்னா நம்ம கமாண்ட் கொடுத்தோம்னா எந்த இடத்துல இருந்து ஏவப்படும் கூட அந்த கமாண்டருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஏன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்தே வெளியிடுவாங்க. நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். இமேஜ் இல்லாம ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு நபர் பேரை போட்டு இவரை நாங்க எலிமினேட் பண்றோம் அப்படிங்கிறது போல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கைக்குரியதா இருக்கும். ஆளே யாருன்னு தெரியல, எப்படிப்பா நீங்க அவரை எலிமினேட் பண்ணீங்க அப்படிங்கல. ஏன்னா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இது போல ஒரு கமாண்டர் இந்த ஏரியால இருந்தாரமா முடிச்சிட்டாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குமா இருக்கும். டீட்டெயில்டா கிடைக்குமானா கிடைக்காது. இதுதான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அங்க நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு தெரியும் தானே. தெரிஞ்சுங்க இதை தெரியாம வந்து பண்ணாங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ற கான்செப்ட்ல எடுத்துக்கோங்களேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிட்டயும் அதிகமான பவர் இருக்கு, அதிகமான ஆயுதங்கள் இருக்கு. ஒரு ஸ்டேட்டுக்குமே அதிகமான பவர் இருக்கு. இப்ப அதிகமா பவர்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாம் இங்க இந்தியாக்குள்ள இருக்கும்போது சென்ட்ரல் கமாண்ட முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? தலைமையே இல்லைன்னா தலைமைக்கு வர்றதுக்கான எண்ணங்கள் தானே ஓடும். இது எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நம்ம இருக்கிறே ஒரு பிரபலமான கட்சி, அந்த கட்சியில வந்து பண்ண ஒரு தலைவர் இருந்தாங்க.
அந்த தலைவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியலையா? சோ அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை. அப்பேற்பட்ட பவர்ஃபுல் பர்சன்ஸ் இருந்துமே தலைமையே இல்ல, லீடரே இல்ல, யாரையுமே சூஸ் பண்ணல. ஆனா அவங்களுக்குள்ள சண்டை இல்ல. ஒற்றை கொடிக்கு கீழே பல ஆயுதமேந்திய நபர்கள் இருந்தாலும், பல குழுக்கள் இருந்தாலும் ஒற்றை கொடிக்கு கீழே சண்டை பிடிக்க முடியும் அப்படிங்கறத ஈரானிங்க காமிச்சிருக்காங்க. ஒற்றுமை, அந்த ஒற்றுமை நம்ம நாட்டிலையும் இருக்கணும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பாடம் கத்துக்கணும்னா இதுதான் நம்ம பாடம் கத்துக்கணும். தலைமை இருந்தாலும் இல்லாட்டி ஒற்றை கொடிக்கு கீழே நம்ம நிக்கணும் அப்படிங்கறதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ ஈரான்ல நின்றுருக்காங்க. அங்க மக்கள் தேசப்பற்றோட உடைய மக்களா இருந்திருக்காங்க. அங்க பவர்ஃபுல் லீடர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ பெருமளவுல மொசாட்னால எதுவும் செய்ய முடியல, அவங்க ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்கான உதாரணமும் இதுதான். ஸோ மேபி அமெரிக்கா என்ன யோசிச்சிருக்கலாம்னா, இது போல எல்லாரும் பவர்ஃபுல்லா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க, உள்நாட்டுல கலவரம் வரும், அந்த நாட்டிலேயே எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது எப்படி அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிற யோசிச்சாங்க. கலவரம் உண்டாக்குறதுக்கான ஒரு வேலைகளையும் செஞ்சு பார்த்தாங்க. அதுக்கு உதாரணம் உங்களுக்கே தெரியும். எக்கனாமிக்கல் கொலாப்ஸ், மக்கள் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. ரெண்டாவது அங்க ரைசா பல்லவின்னு ஒரு அரசர் வர போறாரு, அந்த இடத்துல அப்படி ஆகுது, ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, சர்ச்சைய மசூதிகளை எரிச்சாங்க. இது போல விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். ஈரான்குள்ள எல்லாம் நடந்துமே அங்க இருக்கிறவங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஸ்டபனா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அமெரிக்கானால நம்ப முடியல. அதை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்களுக்கு உணர்வு வந்திருக்கும், உணர்ந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். இது என்னோட தனிப்பட்ட கருத்து, இருந்திருக்கலாமே என்னமோ. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான். எல்லா கமாண்டருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. பட் ஆனா அவருக்கு தெரிஞ்ச வேலைகளை அவர் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் பேரு கூட தெரியாது. அடுத்த கமாண்டர், இப்ப அவர் இந்த கமாண்டர் இறந்துட்டானா அடுத்த எந்த கமாண்டர் வருவார்னு அவருக்கு தெரியாது. ஒரு கமாண்டர் இறந்துட்டாரா இல்லையா, அடுத்த கமாண்ட் யாரு வருவாங்கன்றதுனா அதுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளான்ல இருக்கும். ஒரு கமாண்டுக்கு கீழே 7 நபர்கள் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது போல ஆல்ரெடி முன்கூட்டியே தீர்மானிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது போல விஷயங்கள். ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்டும் போர் செஞ்சுட்டே இருப்பாங்க அன்டில் யுனைடடா ஒரு கால் வர வரைக்கும், அவங்களுக்கான எக்ஸிகியூஷன் வர வரைக்கும். இப்ப தமிழ்நாட்டுல இப்ப இந்தியா இருக்குதுன்னா இந்தியா ஃபைனலா வந்து போர் முடிஞ்சிச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பு வர வரைக்கும் தமிழ்நாடு போர் செஞ்சுட்டே தான் இருக்கும். எத்தனை நாளைக்கு அவன் கப்பலை கொண்டு வந்து நம்ம கடலோர பயிரை நிப்பாட்டிட்டானா அத்தனை நாளும் மிசைலை விட்டு ஏவிட்டே தான் இருக்குமே தவிர சரணடைகிறது அப்படிங்கிறது வழி வராது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், இந்த மொசைக் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதுல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த ஏரியா எப்படி எந்தெந்த மாதிரியான டெரெயின் இருக்கு, ஏன்னா மலைப்பகுதிகள் எவ்வளவு இருக்கு, நான் சொல்லவே வேணாம், அவங்க எல்லாத்துக்குமே எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நிறைய மலைப்பகுதிகள் இருக்கும். ஈரான் மாதிரியே தான் டெரெயின், இங்க பியூட்டிஃபுல்லான டெரெயின். ஸோ அமெரிக்கா ஒரு ஸ்டேட்ல இந்த 3 டிஸ்ட்ரிக்ட், பொள்ளாச்சி, தமிழ்நாடு, திருப்பூர், இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் கிளப் ஆனதை மட்டும் அவங்க அடிக்கணும்னு நினைச்சாலே ஃபுல் மைட்டை காமிச்சாலே 5 வருஷத்துக்கு மேல ஆகும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பட் இது அமெரிக்காவுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இது அவங்களோட பிரச்சனையும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளையும் போர்ல எடுத்துட்டு எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் பண்றதுதான். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் டயர்ட் ஆவாங்கல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளுமே டயர்டா இருப்பாங்க ஒரு கட்டத்துல. ஸோ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா அமெரிக்கா நாட்டுக்குள்ள எவனும் போய் குண்டை போட மாட்டாங்க ஸ்டெஃபால். இங்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் வந்து பண்ண போர்ல இழுத்து விட்டா ஒரு கட்டத்துல எல்லா நாடுகளுமே எல்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்துல டயர்ட் ஆவாங்க. அந்த டைம்ல அமெரிக்கா டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல ஒரு எண்ணம் வச்சிருக்கலாம். இதுல அமெரிக்கா ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் இல்லை. அங்க ஈரோப்பை கொண்டு வந்து இங்க புடிச்சு விட்டு போயிட்டாங்கனாலே போதும். இங்க போர் நடந்துகிட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் அமைதியா கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு மிக்சர் சாப்பிட்டுட்டு ஆயுதங்கள் மட்டும் கொடுத்துட்டு கல்லா கட்டிட்டு இது அவங்களுக்கான பெருமளவுல டென்ஷன்ஸ் இருக்காது. ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா யூரோப் சண்டை பிடிச்சாலும் சரி, நாட்டோ யுத்தம் பெருமளவுல எஸ்கலேட் ஆனாலும் சரி, அடுத்து நம்மளை எப்படியாவது ப்ரெஷர் பண்ணி சீனாவோட கோத்து விட்டு போனாலும் சரி, அப்பாடி அவ்வளவுதான் அப்படிங்கறத அமெரிக்கா போய் உட்காந்துக்குவாங்க, ஜாலியா உட்காந்துக்குவாங்க. யார் ஜெயிச்சாலும் சரி, யாரு தோத்தாலும் சரி, எல்லாத்தோட எக்கனாமியும் ஸ்பாயில் ஆயிடும். இதுல ஒரு விஷயம் சொல்லணும்னா, எல்லா நாடுகளும், அதாவது நம்ம ஒருத்த வளர்றான்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவன் அளவுக்கு வளர முடியல அப்படின்னா என்ன செய்வோம்? சிம்பிளா அவனை பிடிச்சி இழுக்கணும். இதெல்லாம் வந்து பண்ண ஓப்பனாவே பேசிட்டு இருந்தாங்க. இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். மேபி என்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம். நீங்க தேடி பாத்தீங்கன்னாலே தெரியும். சீனா டெவலப் பண்றாங்க, அப்ப காலை பிடிச்சி இழுக்க வேண்டியதுதான். ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது அப்படின்னா காலை பிடிச்சி இழுத்தாதானே இவங்க இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும், ஈரோப்போட இண்டஸ்ட்ரி. ஸோ அது மாதிரிதான் எல்லா நாடுகளும் எக்கனாமிக்கலி வீக் ஆவாங்க. இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்படி எக்கனாமிக்கலி வீழ்ச்சி அடையக்கூடிய நாடுகள் மேல எழும்பி வரணும் அப்படின்னா பிரிக்ஸ் எக்கனாமிக் யூனியன் உங்களுக்கு இதோட
விஷயம், இந்த அமைப்போட உள்நோக்கம் எதுவுமே இப்ப தெரியாது. எல்லா நாடுகளும் என்ன செஞ்சிருக்காங்க, கரன்சியை லிங்க் பண்றாங்க. இதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சமிகைகளா சொன்னதுதான். ஏன் ரஷ்யா கரன்சியை லிங்க் பண்றாங்கன்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இதை சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் துணுக்கு செய்தியா சொல்லிடுறேன். ரஷ்யா, இந்தியா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை வேற. ரஷ்யா, சைனா, இந்தியா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை வேற. ஆனா எல்லா எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகிருக்கும் போதும் இவங்களோட கரன்சிஸ் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா என்னைக்குமே இவங்களால மீண்டெழ முடியும். அந்த ஒரு வேலையை இவங்க செய்யறாங்க. எக்கனாமிக்கல் வீழ்ச்சி அப்படிங்கிற இந்த நாடுகளுக்கு இல்லைன்னா தோல்விங்கிறது இல்லை. ஸோ அதுதான் பிரிக்ஸ் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா செய்ய பாக்குறாங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கரன்சி கொண்டு வரான், கொண்டு வரல, அது பண்றான், இது பண்றான், எதுவுமே பண்ணல அப்படிங்கிறத எங்க கணக்கு இல்ல. நாடுகள் வீழ்ச்சி அடையாம இருக்கணும்னா எக்கனாமிக்கல் ஸ்டேபிளா இருக்கணும். அந்த ஸ்டேபிள் பண்றதுக்கான ஒரு தேர் ஓடுதுன்னா அதுக்கு ஆணி தேவை இல்லையா, அச்சாணி. அதுதான் பிரிக்ஸ். நாடுகள் இயங்கணும் அப்படின்னா பிரிக்ஸ் வேணும். இந்த நாடுகள், பிரிக்ஸோட நாடுகள், அதுல இருக்கிற வரைக்கும் நாடுகள் ஸ்டேபிளா இருப்பாங்க. அந்த அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ அதனாலதான் ரஷ்யா முடிஞ்ச வரைக்கும் அமைதியா சேஃபா கோல்டு வாரா வந்து பாத்தீங்கன்னா அதை மாத்திருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள்ல ஈரானும் இதை கோல்டு வாரா மாத்துவாங்க. பொறுமையா நடக்குமே தவிர இது நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. இது முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அடுத்தது நம்மளும் ப்ரிப்பேர் ஆகிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது உண்மைங்களா கிடையாது. இது ஏன் யோசனைக்கு வரக்கூடிய செய்தி வச்சு புரிஞ்சுக்கிற ஒரு சிவிலியனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அனலிஸ்ட் கிடையாது, ஜேர்னலிஸ்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு காமன் மேன், சும்மா ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங். யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட அப்படியே வாமிட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன காமன் மேன். ஓரளவுக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி எதிர்காலம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமும் இதுல ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நடக்கலாம், நடக்காமலே இருக்கலாம். பட் இது போல ஒரு விஷயங்களுக்கு அமெரிக்கா ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பத்தி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.